வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்கட்டணம் அதிகரிப்பு அடுத்த மாதம் முதல் அமல். எதிர்வரும் காலங்களில் நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படலாம். நீர்வளங்கள் சபை. யூரியா உர விநியோகத்தில் கட்டுப்பாடு. நெச்செய்கைக்கு மாத்திர முன்னுரிமை. சர்வதேச சந்தையில் திடீரென அதிகரித்த தங்கம் வெள்ளி. இலங்கையில் இன்றைய நிலவரம் 36,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் கொழும்பு வந்தடைந்த இந்திய கப்பல். மீண்டும் உயர்ந்த மசகு எண்ணெய் விலை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபையால் கோரப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் அவர்கள் கோரிய சதவீதத்தை விட குறைந்த சதவீதத்தில் ஏப்ரல் 1 முதல் செயல்படுத்த அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களை பரிசீலித்த பின்னர் 8% முதல் 12% வரையிலான வரம்பில் மின்சார கட்டணங்களை உயர்த்த அனுமதி வழங்கப்படும் என்று பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் மின்சார சபை 13.5% கட்டண திருத்தத்தை கூறியிருந்தது. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் தினசரி சில மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளதாவது: தற்போது சபை அவ்வாறான நீர்வெட்டு எதனையும் அமல்படுத்தவில்லை. எனினும் நிலவும் காலநிலை நீடித்தால் வரும் நாட்களில் நாள் முழுவதும் தடையின்றி நீர் வழங்குவது கடினமாக அமையும். அம்பத்தலை உள்ளிட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் உற்பத்தி திறனில் இதுவரை பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனாலும் உயர்ந்த பகுதிகளில் வசிப்போருக்கு குறைந்த அழுத்தத்திலே நீர் கிடைத்து வருகிறது. எதிர்வரும் காலங்களில் மழை எதிர்பார்ப்பதாகவும் அதுவரை தற்போதுள்ள நீர் கொள்ளளவை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் குறைந்த அழுத்தத்தில் நீர் கிடைக்கும் பகுதிகளுக்கு தற்போது பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைந்தாலும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்பிருந்தாலும் நீர் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தெரிவித்தார். நீர்வளங்கள் அதிகார சபையின் மொத்த இயக்க செலவுகளில் 20% முதல் 30% வரை மட்டுமே மின்சாரத்துக்காக செலவிடப்படுவதாக அவர் கூறினார். நீர்க்கட்டண திருத்தம் என்பது ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே நடைபெறும் ஒரு கொள்கை என்றும் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கட்டண மாற்றங்கள் எதுவும் செய்யப்படாது என்றும் நீர்வளங்கள் அதிகார சபையின் தலைவர் கூறினார். அதன்படி நீர்க்கட்டணங்கள் தொடர்பாக ஏதேனும் மதிப்பீடு செய்யப்பட்டால் அது ஜூன் 30 பின்னரே நடைபெறும் என கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடி நிலைமையினால் நாட்டுக்குள் யூரியா உரத்தின் கையிருப்பு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நடப்பு சிறுபோக நெச்செய்கைக்கு மாத்திரம் யூரியா உரத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 2026 ஆண்டு சிறுபோக நெச்செய்கை நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் கலக்கப்படாத யூரியா உரத்தை விவசாய சேவை நிலையங்களூடாக விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாட்டின் அனைத்து விவசாய அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்கு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உரங்களை விநியோகிக்கும் போது ஒவ்வொரு விவசாயியும் பயிரிடும் நிலப்பரப்பின் அளவுக்கேற்ப தேவையான அளவு உரத்தை மாத்திரம் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதுள்ள உர கையிருப்பை சரியாக முகாமைத்துவம் செய்து 2026 சிறுபோக நெச்செய்கை எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அனைத்து விவசாய அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் திணைக்களம் பணிபுரி விடுத்துள்ளது. சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை திடீரென அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,513.15 அமெரிக்க டாலர்களாகவும் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை 70.48 டாலர்களாகவும் பதிவாகியுள்ளது. அந்த வகையில் இலங்கையில் இன்று காலை தங்கத்தின் நிலவரப்படி 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 390,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 358,800 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 48,750 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,850 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.
இந்திய அரசின் விசேட ஒத்துழைப்புடன் இந்திய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான பாரிய எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணியளவில் ஹரி ஆனந்த என்ற எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது என்று துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 18,000 மெட்ரிக் டன் 92 ரக பெட்ரோல் என மொத்தம் 36,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உயர்மட்ட ராஜதந்திர தொடர்புகளின் பலனாக லங்கா IOC நிறுவனத்துக்கு இந்த எரிபொருளை வழங்குவதற்கு இந்திய எண்ணெய் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 1 மாத காலத்துக்குள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து மேலும் 10 எரிபொருள் கப்பல்கள் இலங்கையை வந்தடைய உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் தட்டுப்பாடின்றி எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள டீசல் கையிருப்பு ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை போதுமானது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜூன் மாதம் வரை விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் போதிய அளவு பெட்ரோல் கையிருப்பு இருப்பதாகவும் கூட்டுத்தாபனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கி 1 மாதத்தை கடந்த நிலையில் இன்று ஆசிய சந்தைகள் திறக்கப்பட்ட போது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் 115.84 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது 2.9% அதிகரிப்பாகும். கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு பீப்பாய் எண்ணெய் சுமார் 72 அமெரிக்க டாலருக்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. கடந்த வாரம் மார்ச் 19 அன்று விலை 118 அமெரிக்க டாலராக உச்சம் தொட்டது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் வரை இது 112க்கு சற்று குறைவாக இருந்தது. எனினும் இது போருக்கு முந்தைய விலையை விட கணிசமான உயர்வாகும். இதன்படி ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 2.9% அதிகரித்து 115.84 டாலராக பதிவாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு முன்னர் ஒரு பீப்பாய் எண்ணெய் சுமார் $72 என்ற அளவிலே வர்த்தகம் செய்யப்பட்டது. எனினும் போர் ஆரம்பமானதிலிருந்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி $112க்கும் சற்று குறைவாக காணப்பட்ட போதிலும் இன்று காலை வர்த்தகம் ஆரம்பமானதும் மீண்டும் $115 தாண்டியுள்ளது. போருக்கு முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அதிகரிப்பு என்பதுடன் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதில் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ள நிலையில் ஏற்பட்டுள்ள பதற்றங்களுக்கு மத்தியில் மீண்டும் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.